பீட்சா செய்யும்போது கையை நல்லா வாஷ் பண்ணுவோம் என்ன. டோவை எடுத்து முதல்ல தட்டி போட்டு மூக்கால அப்படி ஓட்டு எல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தையும் கட்டி எடுப்போம். வெங்காயம் பட்டத்தில் அப்படியே வெட்டி போட்டு பொட்டேட்டோக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு. இது இட்டாலியன் ஸ்பைஸ், பேசில், ஒரிகானோ, பார்ஸ்லி இந்த 3டையும் சம அளவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துக்கொள்வோம். கலந்து விடுவோம் என்ன தம்பி. ஒரு ஒட்டாமல் இருக்கிறவங்க கொஞ்சமாக ஒயில் தேவையில்லை. அப்படியே அடுக்கி வச்சு குக் பண்ணி எடுப்போம். அவளை வச்சு குக் பண்ணுவோமா. அப்போ இந்த பீட்சா டோ ரவுண்டாக தானே வரும். அப்போ அம்மா கொஞ்ச நேரம் இப்படி செய்து விட்டபடியினால் ப்ரூவ் பண்ணிடுவோம். அப்போ ப்ரூவ் பண்ணால் இப்போ அம்மா இங்கே பாருங்க, இப்போ இந்த ரெக்டாங்கிள் இதில் தானே இந்த பீட்சா செய்ய போகிறோம். அந்த ஈஸிக்காக தான் கொஞ்ச நேரம் நீங்கள் ப்ரூவ் பண்ண இப்படி விடுவோம். விட்டுட்டு இப்போ பாருங்க எப்போ நீங்கள் செய்யலாம். $25 ounce இந்த ரேக்கு கணக்காக இருக்கும். பார்த்தீங்களா இந்த ஷேப் இப்போ ரவுண்டாக இருந்தால் தானே இந்த பீட்சா. பார்த்தீங்களா இப்படி சிம்பிளாக இந்த ஷேப் இந்த பீட்சாவுக்கு நாங்கள் சோஸ் விடுறதில்ல தானே. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயில் எடுத்து இந்த இடம் ரொம்ப அழகாக பூசுவோம். ஒனியன் இருக்கிற ஒனியன் அதை எடுத்து அப்படியே போடுவோமா. ஆங்காங்கே கொஞ்சோண்டு சீஸ், இது சடை சீஸும் மசாலாவும் மிக்ஸ் பண்ணிங்க. சீஸ் அப்படி போட்டால் தான் நல்லா இருக்கும். இருக்கட்டும், பொட்டேட்டோ குக் பண்ணி வரட்டும் என்ன. அப்புக்கு பச்சை மிளகாய் விருப்பம் இல்லை. அம்மா ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டுவோம்.
பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை இதுக்குள்ள போட்டு கொஞ்சோண்டு ஒலிவ் ஆயில். இதுக்கு டைம் அண்டு இல்லை, இப்படி இந்த கோல்டன் ப்ரௌனாக இந்த சைட்டுகள் வேற குக் பண்ணினா சரி பார்க்க அப்படி இருக்கும். இல்லை அம்மாட்ட இருக்கிறதெல்லாம் 1942 அந்த காலத்து அவந்த. அப்போ அது டைம் கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணி நல்லா குக் பண்ணும், பிரச்சனை. இது குக் பண்ண ஒரு எனக்கு 20 மினிட்ஸ் அப்படி எடுத்தேன், 350 டிகிரி ஃபரன்ஹைட்டில். இப்போ கொஞ்சம் மாறிட்டுது கையால் எடுக்கத்தக்கிறத. நீங்கள் நல்ல பொறுமையாக ஒன்றா அப்படி அடுக்கும், ரொம்ப பொறுமையாக அடுக்கும். இப்படி ஓவர்லேப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இதை நாங்கள் குக் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சு நல்லா குக் பண்ணி வரும். அம்மாட்ட இருக்கிற அவனுகள் தெரியுங்க, அன்னைக்கு தெரியுந்தானே. நான் பேக் இந்த கோல்டன் டேஸ் 1942 அவன் எல்லாம் வச்சுருக்கேன். அம்மா இப்போ அது 350 டிகிரி ஃபரன்ஹைட்டில் 35 நிமிஷம் அப்படி. எந்த அவனுக்கு 35 நிமிஷம் தான் எடுக்கும். 325 கிராம் சீஸ் போட்டேன் நான். பச்சை மிளகாய் விருப்பம் இல்லை. மாவுல வைக்க போறேன். ஓகே, இது மேல பார்மஜான் சீஸை போடுவோம். இப்போ கொஞ்சம் மாறினா பிறகு நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை விட அம்மா இன்னும் சின்னனா வட்டினா நல்ல வட்டிவாக போட்டு வைப்பேன். பட் இட்ஸ் ஓகே. உரைக்கும் இப்படி போட்டு மூடி வச்சா கவகம் எடுத்து சாப்பிடுவாராம். இல்லை அடுத்த முறை வேறு நல்ல ரெசிபியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.